அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேவின் மனைவி மனோரி சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரவிற்கு அவசர கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளதாவது: தமது கணவர் சுரேஷ் சலே தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் தமது கணவரை தமக்கும் தமது பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தனது கணவர் சார்பாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் சட்டத்தரணிகளுக்கு அவரை சந்திப்பதற்கான அனுமதியை வழங்குமாறு அவர் அக்கடிதத்தின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கணவர் தற்போது மேற்கொண்டு வரும் ஆபத்தான உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு அவரை ஊக்குவிக்க சட்டத்தரணிகள் சந்திப்பு பெரிதும் உதவியாக இருக்கும் என மனோரி சலே தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தீர்மானம் இக்கட்டான தருணத்தில் தனது கணவருக்கு மருத்துவ சிகிச்சை மட்டுமின்றி சட்ட ரீதியான மற்றும் மன ரீதியான ஆதரவும் மிகவும் அவசியமானதென்றும் அவர் அந்த கடிதத்தின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் அவர் இவ்வாறு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதேவேளை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வைத்தியசாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சுரேஷ் சலேயின் பாதுகாப்பிற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பல குழுக்களும் வைத்தியசாலைக்குள்ளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே இதுவரையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். தடுப்பு காவலில் இருந்தபோது தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள்ளேயே உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் சுரேஷ் சலே நேற்றிரவு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமது மரணம் நெருங்கிவிட்டதாக உணர்வதால் கண்களை தானம் செய்வதற்கும் தமது இறுதி உயில் சாசனத்தை தயாரிப்பதற்கும் தேவையான ஆவணங்களை உடனடியாக கொண்டு வருமாறு சுரேஷ் சலே தெரிவித்துள்ளதாக அவரது சட்டத்தரணிகள் நேற்று வெளிப்படுத்தியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள சலேயின் சட்டத்தரணி தனது இறுதி உயிலை உருவாக்குவதற்கு தேவையான ஆவணங்களை தயாரிப்பதற்காக சட்டத்தரணிகள் உடனடியாக தன்னை வந்து சந்திக்குமாறு சலே தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த கடிதத்தின் மூலம் சலேயை வசதிகள் கொண்ட வைத்தியசாலை ஒன்றிற்கு மாற்றுமாறும் சுயாதீன மருத்துவ குழு ஒன்றின் மூலம் அவரது ஆரோக்கிய நிலையை ஆராயுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலேயின் நலன் வேண்டி சர்வஜன அதிகாரம் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரித் பாராயண நிகழ்வு பெலன்வில ரஜமா விஹாரையில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுரேஷ் சலேயின் மனைவியும் மகனும் கலந்து கொண்டனர். அத்துடன் சுரேஷ் சலேவை மனிதாபிமானமற்ற முறையில் கொடூரமாக நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக தொடர் சத்தியாக போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. எதிர்க்கட்சியின் சில அரசியல் கட்சிகள் இதை ஏற்பாடு செய்திருந்தன. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே கடந்த பிப்ரவரி 25 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் அந்த திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் பிவித்துறை இல உரிமையின் தலைவர் உதய கம்மன் பில குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தனக்கு சித்திரவதை செய்வதாக கூறி சுரேஷ் சலே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக வெளிப்படுத்தியிருந்தார். எனினும் நேற்று முன்தினம் இரவு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போலீசார் உதய கம்மன் பில வெளிப்படுத்திய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்தனர். கம்மன் பில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டது போல அந்த சந்தேக நபருக்கு இலங்கை போலீசாரால் எந்த ஒரு தாக்குதலோ அல்லது மனிதாபிமானமற்ற நடத்தையோ மேற்கொள்ளப்படவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சுரேஷ் சலேயின் மனைவியான மனோரி சலே போலீஸ் மா அதிபருக்கு எழுத்துப்பூர்வமான முறைப்பாடு ஒன்றையும் அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய பொறுப்பு கூறலுடன் அனைத்து பிள்ளைகளும் கல்வியின் தரத்தை சமமாக அனுபவிக்கக்கூடிய ஜனநாயக கல்வி முறை ஒன்றை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னிற்கும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற தேசிய கல்வி முகாமைத்துவ தகவல் முறைமையின் மனிதவள முகாமைத்துவ மொடியூலின் 1ஆம் கட்டம் மற்றும் தக்சலாவ் கற்றல் முகாமைத்துவ முறைமையின் முன்னோடி திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து பிள்ளைகளும் கல்வியின் தரத்தை சமமாக அனுபவிக்கக்கூடிய ஜனநாயக கல்வி முறையொன்றை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு சரியான தரவுகள், கொள்கைகள் மற்றும் தொழில்நுட்ப காரணிகளின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நமது அரசாங்கத்தை பொறுத்தவரை டிஜிட்டல் மயமாக்கல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். மாறி வரும் உலகிற்கேற்ப நாமும் மாறி முன்னோக்கி செல்ல வேண்டும். அத்துடன் அரசு சேவைகளை மிகவும் வினைத்திறனாகவும் வெளிப்படை தன்மையுடனும் மக்களுக்கு வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியம் என நாம் நம்புகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். The collection of data and the management of data is critical in improving the efficiency and transparency of governance. ඉතින් එතෙන්දි ඩිජිටල් කරණය කියන එක අතිශයින්ම වැදගත් දෙයක් වෙනවා. ඒ නිසාම තමයි අපිට NEMIS පද්ධතිය අපිට වැදගත් වෙන්නේ. මේ හරහා educational governance කියන එක අපිට දත්ත මත තීන්දුව తీරන ගැනීමත් ඒ දත්තවල විද්‍යාත්මක භාවයත් ඒ දත්වවල විනිවිද භාවයත් අපිට තහවුරු කරගෙන ඉදිරියට ගමනක් යන්න පුළුවන්. විශේෂයෙන්ම අපි ක්‍රියාත්මක කරන අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ තුළ ඒ දත්ත අපිට අවශ්‍යයි. ගුරුවරුන්ට ඒ දත්ත අවශ්‍ය වෙනවා. අපේ ප්‍රොවින්ෂල් ඩිරෙක්ටර්ස්ලාට ඒ දත්ත ඕන වෙනවා. දෙමව්පියන්ට ඒක දැක ගන්න පුළුවන් වෙනුනේ දරුවන්ට ඒක දැක ගන්නත් ඕනේ. මේ ප්ලැට්ෆෝම් එක හරහා අපි ඒ ඇත්තටම අධ්‍යාපනය ප්‍රජාතන්ත්‍රීකරණය කරනවා වගේම ඒ අධ්‍යාපනයට සියලු දෙනාටම සහභාගී වීමත් අධ්‍යාපනයේ විනිවිද தெற்காசியாவின் எதிர்கால பொருளாதார வெற்றியை அவ்வப்போது அதிகாரத்தை வைத்திருக்கும் ஆளும் அரசாங்கங்களால் மாத்திரம் முன்னெடுக்கவோ அல்லது தீர்மானிக்கவோ முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிராந்தியம் முழுவதும் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் தொழில் முனைவோரும் வணிக சமூகமும் உற்பத்தியாளர்களும் விநியோகஸ்தர்களும் மற்றும் முதலீட்டாளர்களுமே இதனை தீர்மானிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெஸ்டேஜ் இன்வெஸ்டர் அண்ட் டீலர் மாநாடு கொழும்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. இம்மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார, ஆன்மீக மற்றும் பொருளாதார உறவுகளை அவர் இங்கு முன்னிலைப்படுத்தி UPI ஒருங்கிணைப்பு மற்றும் உத்தேசிக்கப்பட்ட வலுசக்தி இணைப்பு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கை சந்தித்த அண்மைக்கால பொருளாதார நெருக்கடியில் நாடொன்றாக பெற்ற அனுபவங்களை முன்னிலைப்படுத்தி சுதந்திர சந்தைகளின் வினைத்திறனோடு சமூக நீதி, அரச பங்கு, வெளிப்படைத்தன்மை மற்றும் சமூக சம வாய்ப்புகளை இணைக்கும் சமூக சந்தை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது முக்கியமாகும். அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி ஒன்றையே நாம் எதிர்பார்க்கின்றோம். பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். இலங்கையில் நிலவும் தற்போதைய பொருளாதார பின்னணி மற்றும் டீசல் விலை அதிகரிப்பு அபாயம் காரணமாக தனியார் பேருந்து சேவைகள் 50% குறைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நுகைகொடையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். பேருந்துகளை நட்டத்துடன் தொடர்ந்து இயக்க முடியாது என்பதால் பேருந்து கால அட்டவணைகளை மாற்றி பயண முறைகளை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவோ அல்லது பொறுப்பான அமைச்சரோ இதுவரை எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை. இந்த மாத இறுதியில் டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளாவிட்டால் பேருந்து கட்டணங்கள் 20 முதல் 25 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே 25% பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. எமது சங்கத்தை சேர்ந்த சில பேருந்துகளுக்கு மண்ணெண்ணெய் அடிக்கப்படுகிறது. அதனை நிறுத்த கூறியும் அவர்கள் கேட்பதில்லை. அத்தகைய பேருந்துகள் மாத்திரமே தற்போது ஓடிக்கொண்டிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் பேருந்து சேவையிலிருந்து முற்றாக விலக திட்டமிட்டிருந்த போதிலும் தற்போது பேருந்து சேவைகளை 50% மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் இதனால் பொதுமக்களுக்கு ஒருபோதும் எவ்வித நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை எனவும் கெமுனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு ஒழிப்பிற்காக 3 நாட்களை கொண்ட விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய இன்று நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் இத்திட்டம் செயற்படுத்தப்படும் என அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. 12 மாவட்டங்களுக்கு சொந்தமான 72 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களை மையமாக கொண்டு இந்த விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் அண்மைக்கால தரவுகளின்படி கடந்த ஜூன் 5ஆம் தேதி வரை 36,168 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் பெருமளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக மாத்தர, காலி, ரத்தினபுரி, கேகல்லம், புத்தளம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இதுவரையில் 20 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் 3 சிறுவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ඩෙංගු රෝගය ඉතාමත්ම සීග්‍රව පැතිරලා යනවා. මේ ජූනි 5 වෙනිදා වෙනකොට 36,168ක්
රෝගීන් වාර්තා වෙලා තිබෙනවා. ඒතර මේ සංඛ්‍යාවෙන් වැඩිම ප්‍රමාණයක් වාර්තා වෙලා තිබෙන්නේ බස්නාහිර පළාත. ඊට අමතරව දකුණු පළාතේ මාතර සහ ගාල්ල දිස්ත්‍රික්කවලත්, සබරගම් පළාතේ රත්නපුර, කෑගල්ල දිස්ත්‍රික්කවලත්, පුත්තලම දිස්ත්‍රික්කයේ මධ්‍යම පළාතෙන් නුවර දිස්ත්‍රික්කය තුළ තමයි වැඩිපුරම රෝගීන් වාර්තා වෙලා තිබෙන්නේ. බස්නාහිර පළාත ගත්තොත් එහෙම මේ වන විට 7594ක් රෝගීන් වාර්තා වෙලා තිනවා. මේ වන විට මරණ 20ක් පමණ වාර්තා වෙලා තිබෙනවා. ඉතින් මේ තුළ එයින් මරණ වල 3ක් ගොඩ ළමුන්ගේ පසුගිය වසරට සාපේක්ෂව ගත්තොත් 50%ක 55ක පමණ වැඩිවීමක් වෙන්නුම් කරනවා. දවස් 2ක පමණ කාලයක් වුණ තිබුණොත් එහෙම තුන්වෙනි දවස් වෙනකොට අනිවාර්යයෙන්ම ෆුල් බ්ලඩ් කවුන්ට් කියන ඒ පරීක්ෂාව කරගන්න ඕනේ. හොඳම දේ තමයි රෝහලකට ගිහිල්ලා ඒ රෝහලින් අවශ්‍ය ප්‍රතිකාර සහ උපදෙස් ලබා ගැනීම. මේ අවස්ථාවේදී උනට පැරසිටමෝල් බෙහෙත ඇරෙන්න වෙන බෙහෙත් ගන්න එපා කියලා විශේෂඥ වෛද්‍යවරුන් කියලා දෙනවා. මොකද ඒක මේ රෝගී තිබුණොත් එහෙම ඒක වෙනත් භයානක අතුරු විපාක වලට එන්න පුළුවන් නිසා. எதிர்வரும் பெரும்போகம் வரை நாட்டில் எவ்வகையிலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாதென வர்த்தக வாணிப மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் சுட்டிக்காட்டுகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் சுமார் 1,40,000 மெட்ரிக் டன் சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேவையான அளவு மற்றும் அரிசி இருப்புகளை பேண இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது நிலவும் மத்திய கிழக்கு போர் காரணமாக நாட்டில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். போர் மோதல்கள் தொடர்ந்தாலும் ஏற்றுமதி வருமானம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டுக்கு சாதக தன்மையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதே நேரம் டாலரின் மதிப்பு உயர்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேலும் இடமளிக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த பெரும்போகம் மற்றும் சிறுபோகங்களுக்கு தேவையான உரங்களை வழங்குவதற்கு தலையீடு செய்வதைப் போல அடுத்த பெரும்போகத்திற்கு தேவையான உரங்களை இறக்குமதி செய்வதற்கும் அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உரமானியம் 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டில் கேரி சம்பா அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்ட விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக இந்த வருடத்திற்கு மாற்று அரிசியை மாத்திரம் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாப்பதற்கான கொள்கை ரீதியான தீர்மானங்களை அரசாங்கம் எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ලබන මහකන්නට අවශ්‍ය පොහොර ගෙන්නන්න අපි රට තුළ දැන් කටයුතු කරමින් තිබේ. ඒ නිසා මේ සමහර පොහොර බෙදා හැරීමේ ක්‍රියාවලිය අතර යම් යම් දුර්වලතා තියෙන තැන්වල නිකම් පොහොර දුන්නේ නැහැ වගේ කතාවක් කියනවා. ගොවි ජනතාවට පොහොර දුන්නේ නැත්තම් මෙහෙම ඉඳීද? ඒ නිසා දේශපාලන උමනාවලට බැනර් දාගත්ත කවුරු හරි පුද්ගලයෙක් දෙන්නෙක් මේ කියන කතාව රටේ ගොවියගේ කතාව නෙමෙයි. පොහොර මිල වැඩි වෙන අපේක්ෂාවෙන් අපි රුපියල් 30,000 දක්වා පොහොර සහනාධාරය වැඩි කරා. ඒ ආණ්ඩුවක් දුරදක් නනුවනේ වැඩ කරනවා. ඉතින් ඒ නිසා පොහොර ටික අවශ්‍ය ප්‍රමාණයට අවශ්‍ය වෙලාවට ලබා දෙන්න පෞද්ගලික අංශය සම්බන්ධ කරගත්ත වැඩපිළිවෙලක් ඇතුව අපි ක්‍රියාත්මක වෙනවා. கொத்மல கல்வி வலயத்திற்குட்பட்ட வெவண்டன் தமிழ் வித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்களால் இன்றைய தினம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ரம்போடை கலாச்சார மண்டபம் அருகே முன்னெடுக்கப்பட்டது. கடந்த தித்வா புயலின் போது மண்சரிவு அபாயத்தில் உட்பட்ட வெவண்டன் தோட்டம் மக்கள் வசிப்பிடத்திற்கு உகந்த தோட்டம் அல்ல என மண் பரிசோதனையில் கூறியதன் பின்னர் வெவண்டன் தமிழ் வித்தியாலய மாணவர்கள் தற்காலிகமாக ரம்போட தொண்டமான் கலாச்சார மண்டபத்தில் கல்வி நடவடிக்கையை தொடர ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. தற்போது குறித்த மாணவர்களை ரம்போட தொண்டமான் கலாச்சார மண்டபத்திலிருந்து அயல் பாடசாலைகளுக்கு அனுப்ப கொத்மல கல்வி வலயம் தீர்மானித்துள்ளதாக கூறி அயல் பாடசாலைக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ பிள்ளைகளை அனுப்ப முடியாது, எமது ஊருக்கு அருகிலேயே பாதுகாப்பான இடத்தில் பாடசாலையை அமைத்து தருமாறு கூறி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீரன், நுவரெலியா அரசாங்க அதிபர் துஷாரி தென்னகோன், பிரதேச செயலக செயலாளர் நதீர லக்மார், மண் பரிசோதனை அதிகாரி புத்திக பண்டார விஜயகோன் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்து மக்களிடம் கலந்துரையாடி இதற்கான தீர்வினை விரைவில் வழங்குவதாக தெரிவித்தனர். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர இவ்விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். மீகோட சந்திக்கு அருகில் விபத்தை ஏற்படுத்தி 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான சம்பவத்தில் கேப்ரக வாகனத்துடன் தொடர்புடைய இறுதி சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஓமாகம பதில் நீதவான் தரிந்து கமகே நேற்று உத்தரவிட்டார். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் பன்னிப்பிட்டிய பெலான்வத்த பகுதியைச் சேர்ந்த டான் சரத் எட்டிகே என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மேலும் 3 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற இந்த கோர விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் காயமடைந்திருந்தனர். மீகோட சந்தியில் நடைபெற்ற தன்சலுக்காக வரிசையில் காத்திருந்த மக்கள் மீது கேப்ரக வாகனம் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றனர். விபத்து இடம்பெற்ற போது அந்த கேப்ரக வாகனத்தில் பயணித்தோரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் நீதிமன்றிலும் போலீஸ் நிலையத்திலும் சரணடைந்த போது கைது செய்யப்பட்டிருந்தனர். கைதானவர்களில் விபத்தை ஏற்படுத்திய போது அதனை செலுத்திய நபரும் அந்த வாகனத்தின் உரிமையாளர் ஆகியோரும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது.
Bantay mo, anak. Bantay mo di ate. Lingkod lang, lingkod lang. Lingkod lang. Lingkod lang. Lingkod lang. Lingkod. Lingkod lang. Lingkod lang. Lingkod lang, lingkod lang. Lingkod lang. மகளிர் 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு இணையாக பாகிஸ்தான் அணியுடன் நடைபெற்ற பயிற்சி போட்டியில் 9 விக்கெட்டுகளால் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பாக ஃபாத்திமா சனா 37 ஓட்டங்களையும் முனிஃபா அலி 36 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் சேதனா விமுக்தி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து 169 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 18.4 ஓவர்கள் முடிவில் ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. அதிரடியாக விளையாடிய சமரி அத்தப்பத்து 94 ஓட்டங்களையும் விஷ்மி குணரத்ன ஆட்டம் இழக்காமல் 63 ஓட்டங்களையும் பெற்று அணியின் வெற்றியை உறுதி செய்தனர்.